அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மே முதல் வாரம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக விளம்பருகிறாருங்க. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் விளம்பரும் இந்த வேலை என்பது பல வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் பல வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாயும் வலம் வருகிறார். சனி மற்றும் செவ்வாயின் இணைவு என்பது மற்ற ராசிக்காரர்களுக்கு முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் இணைந்திருப்பது பல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடும். மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்குகின்றன. அதிலும் இந்த வாரத்தின் துவக்கத்திலே சித்ரா பௌர்ணமியாக சந்திரன் முழு நிலவாக வலம் வரப்போகிறார். அதை தொடர்ந்து தேய்பிரை சந்திரனாக வலம் வந்தாலும் கூட இந்த வாரத்தில் மிகவும் சிறப்புமிக்க நாளாக பார்க்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த நாள் இந்த வாரம் துவங்க போகிறது. அப்படி துவங்கக்கூடிய வேளையில் பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு இனிமையான பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் மலையளவில் இருந்த பல பிரச்சனைகள் கூட துரிதமாக விலகி மிக சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல இனிமையான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சித்ரா பௌர்ணமியில் இந்த வாரம் துவங்குவதால் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றங்களை இந்த வாரத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் எவ்வளவோ நபர்களை நாம் சந்திக்கலாம். அவர்கள் அனைவருக்குமே வெவ்வேறு குணங்கள் இருக்கும். அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற தெளிந்த அறிவாற்றலும் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் பார்க்கும் போது மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி செவ்வாயின் முரண்பாடான கிரக சேர்க்கை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் பார்க்கப்படுகிறது. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகத்தின் இறுதி வீட்டில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கும் வாரமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 வாரங்களில் உச்சம் பெற போகிறார் குரு பகவான். சனி பகவான் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய அளவுல தலை சிறந்த வக்கீல் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாதம் என்பது அனைவரையுமே கட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாது அவரிடம் வாதியம் செய்து வெற்றி பெறுவது என்பது சாதகமற்ற ஒரு செயல். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த வக்கீல் ஒருவர் ஒரு நபருக்காக அவர் ஆஜராகிறார். அப்படி ஆஜரான அந்த வக்கீல் அவருடைய வாத திறமைகளை எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய கட்சிக்காரருக்கு எதிராகவே பல நிகழ்வுகளையும் பல விஷயங்களையும் சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சுட்டி காட்டக்கூடிய வேளையில் அனைவருமே இவர்தான் குற்றவாளி என்று உணரக்கூடிய வகையில் அவருடைய வாதம் அமைந்து விடுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே வாய்ப்பிழந்து பார்க்கின்றனர். குறிப்பாக வக்கீலும் நீதிபதியும் கூட கொஞ்சம் வியப்பில் பார்க்கின்றனர். ஏனென்றால் இவரை காப்பாற்ற வேண்டும், ஆனால் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது போல் மிக கடுமையாக வாதிடுகிறாரே, என்ன வாயிற்று என்று தெரியவில்லை என்று வியப்பில் பார்க்கின்றனர். அப்படி பார்த்தது மட்டுமல்லாது இவர் வாதத்தை முடித்துவிட்டு அவருடைய இருக்கையில் வந்து அமர்கிறார். அப்போது நீதிபதி அந்த வாத திறமையை பாராட்டுவதோடு மட்டுமல்லாது இவர்தான் குற்றவாளி என்று நீதி வழங்குவதற்கு
செல்கிறாருங்க. அப்போது அவர் மீண்டும் குறுக்கிட்டு, இப்படியெல்லாம் என் கட்சிக்காரர் மீது குற்றங்கள் சாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வைத்து கொண்டு இவர் குற்றவாளி என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது என்று மீண்டும் தனது வாதத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி வாதத்தை ஆரம்பித்து அவர் சொல்லிய அத்தனை பாயிண்டுகளுக்கும் எதிராக அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் திறமையாக வாதாடி அவரை அந்த வழக்கில் இருந்து காப்பாற்றி விடுகிறார் நீதிபதியும். இவர் நிரபராதி, இவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது என்று அவரை அந்த வழக்கிலிருந்தே விடுதலை செய்கிறாருங்க. இந்த நிகழ்வில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஒரே நபர்தான் அந்த வக்கீல். ஆனால் அவரால் முதலில் அவருக்கு எதிராக பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது. ஆனால் அதே சமயம் இறுதி நேரத்தில் அவர் அவருடைய நிலையை மாற்றி அவருக்கு ஆதரவாக பேசி அனைத்தையும் மாற்றிவிட்டார். இப்படி ஒரு நபரால் இரு முரண்பாடான விஷயங்களை எப்படி திறமையாக பேச முடிகிறதோ அதே போன்றுதான் நாம் சந்திக்கக்கூடிய நபர்களாலும் பல வகையான மனநிலையில் பேசக்கூடிய தன்மை இருக்கிறது. நாம் குடும்ப உறவுகளாக இருந்தாலும், நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்தாலும், வேலை பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக அல்லது பல நிறுவனங்களை அணுகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், பயணிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் பல நபர்களை சந்திக்கிறோம். அதனால் அந்த நபர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான திறமையான ஆற்றல் கிடைப்பதால் இந்த தருணத்தில் அதை சரியாக கையாண்டு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சனி மிக வலுவாக அவரது சமகிரகமான குரு பகவான் வலம் வருகிறார். மிக விரைவில் 7இல் உச்சபலம் பெறுகிறார். எனவே குருவின் அமைப்பு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஜென்மராசியை குரு பகவான் பார்க்க போகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் இருந்தே சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு 2இல் குடும்பஸ்தானத்தில் வலம் வருகிறார். சாதகமான ஒரு சூழலை குடும்ப சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறார். ஆனால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருப்பது உறுதியாகவே பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் 5இல் இருப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் அனைத்தும் விலகி வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றன. சூரியன் மற்றும் புதன் இணைந்து இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சுகஸ்தானமாகிய 4இல் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் பல வளர்ச்சி வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முழு நிலவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக பல பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வரும்.